ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம இன்றைக்கி இதில் உருளைக்கிழங்கு சேர்க்குறனால கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி சேர்க்குறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அண்ட் இதுவுமே கொஞ்சம் லைட்டாக வதக்குனா போதும், ரொம்ப மேஷ்டாக நம்ம குக் பண்ண வேண்டாம். அடுத்து இந்த மாதிரி கட் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். அப்புறமா இதில் கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் அண்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி 7 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணணும். இப்போ 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அண்ட் உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. பட் ஒரு சில டைப் ஆஃப் உருளைக்கிழங்கு குக் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆம்லேட்டுக்கு தேவையான எக்கு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 4 எக்கு சேர்க்குறேன். நம்ம மெனமனில் பண்ணுறது மாதிரி இதில் நம்ம அந்த யோக்கெல்லாம் உடைக்கக்கூடாது. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு 3 பச்சை மிளகா வச்சிடலாம். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா இந்த பச்சை மிளகாலாம் கட் பண்ணி சேர்த்தா இன்னும் நல்லா காரமாக இருக்கும். அண்ட் இப்போ இது ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம 4 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ 4 மினிட்ஸ் ஆச்சு. லிட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எக்கெல்லாம் கரெக்டான ஸ்டேஜில் குக் ஆகிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பாயில்டாக இருக்கும். பட் அதை விட இதுதான் டேஸ்டியாக இருக்கும். சரி, இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஆப்கானிஸ்தான் ஆம்லெட் ரெடி.